இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருச்சியை சேர்ந்த 26 வயதான இளம்பெண் ஷாமிலி என்பவர் பியூட்டிஷியனாக வேலை பார்த்து வந்தார். இவர் பியூட்டிஷியன் பணிக்கு பொருட்கள் வாங்குவதற்காக திருச்சியில் இருந்து கடந்த 5ஆம் தேதி சென்னைக்கு வந்துள்ளார். பிராட்வேயில் மொபைல் கடை நடத்தி வரும் முகமது நஃபீக் என்பவர் சில வருடங்களுக்கு முன்பாக பியூட்டிஷியன் பயிற்சி வகுப்பில் சேர்ந்தபோது ஷாமிலியோடு பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் சூளைமேட்டில் உள்ள முகமது நஃபீக் அறையில் ஷாமிலி கடந்த 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 2 நாட்களாக தங்கியுள்ளார். கடந்த 7ஆம் தேதியன்று காலை 11 மணி அளவில் ஆண் நண்பர் வீட்டில் இருந்து புறப்பட்ட ஷாமிலி கோயம்பேட்டில் காத்திருந்த தனது தோழி ஆர்த்தி என்பவரை அழைத்துக் கொண்டு பாண்டி பஜாரில் உள்ள லாட்ஜுக்கு சென்றுள்ளார். லாட்ஜுக்கு சென்ற சில நிமிடங்களிலேயே ஷாமிலிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அங்கிருந்தவர்கள் ஷாமிலியின் இதய துடிப்பு குறைவாக இருப்பதாக கூறி வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தினர். இதனால் ஷாமிலியை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அவரது தோழி அழைத்து சென்ற போது ஷாமிலி வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து பாண்டி பஜார் பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஷாமிலி வெளிநாடுகளில் பணியாற்றியதும் அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி சென்னைக்கு வந்த போது தனது ஆண் நண்பரோடு அறையில் பியர் குடித்தும் சிகரெட் புகைத்தும் தனிமையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஷாமிலிக்கு ஏற்கனவே நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை இருந்த நிலையில் அதற்கான மாத்திரையை உணவிற்கு முன்பு அதிகமாக எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பிணக்குராய்வுக்கு பின்னரே அவரது உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர். கடந்த மாதம் 25ஆம் தேதியன்று வேளச்சேரி விடுதியில் முதியவரோடு தங்கிய இளம்பெண் ஒருவர் 7 பியர் குடித்து உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.